ஹாய், வெல்கம் டு Thodakkam. லாஸ்ட் வீடியோவில் குர்தாக்கு எப்படி பேட்டர்ன் மேக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் போட்ட பேட்டர்னை வச்சு ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு குர்தா ஸ்டிச்சிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம டிராஃப்ட் பண்ண பேட்டர்னை வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக்னு குர்தா பீசஸை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவ் பேட்டர்னை ப்ளேஸ் பண்ணி 2 ஸ்லீவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குர்தாக்கு ஃபேப்ரிக் கட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் நெக் ஃபினிஷிங். இன்றைக்கி கேன்வாஸ் வச்சு எப்படி நெக் ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேன்வாஸில் 2 சைடு இருக்கும். ஒரு சைடு நார்மலாக இருக்கும், இன்னொரு சைடு கிளிட்ரியாக இருக்கும். இந்த கிளிட்ரி சைடை தான் நம்ம ஃபேப்ரிக்கில் வச்சு அயன் பண்ணணும். அந்த சைடு தான் நமக்கு க்ளூ இருக்கும். வீடியோவில் காட்டுற மாதிரி கேன்வாஸை ஒரு ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு ஸ்பேஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேட்டர்னை ப்ளேஸ் பண்ணி நெக்கோட டிசைனை ட்ரேஸ் பண்ணணும். பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்கோட டிசைனை ட்ரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மூவ் ஆகாமல் நெக் டிசைனும் மாறாமல் இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது இப்போ மார்க் பண்ணியிருக்க லைன்லேருந்து 1/4 இன்ச் எக்ஸாக்டாக உள்ளே ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணியிருக்க பாயிண்ட்லேருந்து 1 இன்ச் பேரலாக மார்க் பண்ணணும். எப்போவுமே கேன்வாஸ் யூஸ் பண்ணி நெக் ஃபினிஷ் பண்ணும்போது மேலே வால் இல்லாமல் கட் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கேன்வாஸோட டாப்பில் ஒரு லைனை ட்ரா பண்ணிவிட்டு அதுலேருந்து 1 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் ஒரு லைனை ட்ரா பண்ணிடலாம். இந்த வால் எதுக்காக அப்படின்னா நம்ம கேன்வாஸை ப்ளேஸ் பண்ணும்போது நெக்கு நமக்கு வைட் ஆகாமல் இருக்கும். வால் இல்லை அப்படின்னா கேன்வாஸ் மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால வால் கொடுத்து கேன்வாஸை கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அவுட்டர் லைனில் கட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் உள்ளே நம்ம 1/4 இன்ச் கொடுத்து மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இன்னர் லைனில் கட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கட் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த எட்ஜில் தான் கேன்வாஸை ஒட்டி நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது துணியில் 1/4 இன்ச் விட்டுட்டு நம்ம கட் பண்ணுவோம். இப்படி பண்ணும்போது கேன்வாஸோட பல்ஜினஸ் இல்லாமல் அந்த இடத்துல நெக் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்னு 2 நெக் ஷேப்புக்குமே நம்ம கேன்வாஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கேன்வாஸை வச்சு அயன் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த கிளிட்டர் சைட் ஃபேப்ரிக் மேலே இருக்க மாதிரி பார்த்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அயன் பண்ணணும். கேன்வாஸை அயன் பண்ணும்போது எப்பவுமே வச்சு தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி தான் எடுக்கணும். கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணதுக்கப்புறமா இப்போது சுற்றி 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம மீதி உள்ள ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடலாம். மேலே இருக்க போர்ஷனில் ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம எடுத்துக்கணும். கீழே இருக்க சைட்ஸில் மட்டும்தான் 1/2 இன்ச் விடணும். இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மீதி இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் ஷேப்புக்கு சுற்றி 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணினதுக்கப்புறம் அந்த 1/2 இன்ச்சை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ கேன்வாஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப், ரெடி பண்ண கேன்வாஸை மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் ஃபேஸிங் ரைட்டில் வைக்கணும். மெயின் ஃபேப்ரிக் அண்ட் கேன்வாஸ் ரெண்டுத்துலேயுமே ரைட் சைடை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேன்வாஸை ப்ளேஸ் பண்ணும்போது கரெக்டாக மிட் பாயிண்டில் வைக்கணும். அதுக்கு மெயின் ஃபேப்ரிக்கில் மிட்டை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கேன்வாஸ்லேயும் மிட் பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. கரெக்டாக மிடில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கலாம். இதே போல் ஃப்ரண்ட் பீஸையும் பின் பண்ணினதுக்கப்புறம் கரெக்டாக கேன்வாஸோட எட்ஜிலேயே ஸ்டிச் பண்ணணும். கேன்வாஸோட எட்ஜ்லேயே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா 1/4 இன்ச் துணியில் விட்டுட்டு மீதி இருக்க எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அந்த 1/4 இன்ச் விட்டுருப்போம் இல்லையா, அதில் சின்ன சின்னதாக கட்ஸ் கொடுத்துட்டு இப்போ ராங் சைடுக்கு டர்ன் பண்ணிடணும். அடுத்து டாப் ஸ்டிச். இந்த நெக்கோட எட்ஜ்லேயே டாப் ஸ்டிச் கொடுத்துடணும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நீட்டாக நெக் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. அடுத்தது ஷோல்டர் ஜாயின். ஃப்ரண்ட் பீஸோட ரைட் சைடு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக் பீஸோட ரைட் சைடையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பீஸையும் ஈவனாக வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணினதுக்கப்புறம் ஷோல்டரோட எட்ஜிலேருந்து 1/2 இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும்.
இப்போ ஷோல்டரை நீட்டாக ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்லீவ் ஜாயினிங். ஸ்லீவில் கரெக்டாக பேக் அண்ட் ஃப்ரண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஸ்லீவ்லேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் சீம் அலவன்ஸ் கிட்ட குட்டியாக ஒரு நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்லீவோட ராங் சைடில் பாட்டம் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கீழே 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை அரை இன்ச்சுன்னு 2 ஃபோல்டு பண்ணி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணினதுக்கப்புறம் அந்த எட்ஜ்லேயே ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஸ்லீவோட பாட்டம் நீட்டாக நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக வீடியோவில் காட்டுற மாதிரி குர்த்தாவை இந்த மாதிரி ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்லீவை ப்ளேஸ் பண்ணும்போது கரெக்டாக பேக்கோட ஷேப் பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் ஷேப் ஃப்ரண்ட் சைடுக்கு இருக்க மாதிரி ரைட் ஃபேஸிங் ரைட்டில் வச்சு பின் பண்ணணும். ஃபஸ்ட்டு எட்ஜஸை பின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்பிட்வீனில் பின்ஸ் பண்ணிக்கோங்க. பின் பண்ணதுக்கப்புறம் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ண அந்த 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ சைட் ஜாயினிங். குர்த்தாவை சைட் ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீசஸை ரைட் ஃபேஸிங் ரைட்டில் வச்சு ஸ்லீவ்லேருந்து ஸ்லிட் போர்ஷன் வரைக்கும் பின் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணிக்கலாம். கரெக்டாக வேஸ்ட் லைன் கிட்டேயும் சீட் லைன் கிட்டேயும் இந்த மாதிரி நாச்சஸ் கொடுத்துக்கலாம். அப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம நாச்சஸ் கொடுத்த இடத்துல இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பேட்டர்னில் எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே மெஷர் பண்ணி ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணணும். இப்போ ஸ்லீவில் நம்ம 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபேப்ரிக்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவோட பாட்டம்லேருந்து ஆம் ரவுண்ட் வரைக்கும் அந்த 1.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பேட்டர்னில் வேஸ்ட் அண்ட் சீட் கிட்ட எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோன்றதை பார்த்துட்டு அதையும் ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட் லைன் கிட்ட நம்ம 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். சீட் லைன் கிட்ட வரும்போது 1 இன்ச் தான் சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். சீட்டு கிட்ட 1 இன்ச் நம்ம சீம் அலவன்ஸ் கொடுக்கறதுக்கு ரீசன் அப்போ தான் ஸ்லிட்டை ஃபினிஷ் பண்ணும்போது அந்த 1 இன்ச்சை ஈவனாக மடித்து நம்ம ஃபினிஷ் பண்ண முடியும். இப்போ இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 சைட்லையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ண லைன்லேயே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்லீவோட எட்ஜிலேருந்து கரெக்டாக நம்ம சீட் லைன் 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் ஸ்டிச்சை ஸ்டாப் பண்ணிடணும். இதுக்கு மேலே நம்ம ஸ்லிட் ஃபினிஷிங் பண்ணணும். அதனால் கரெக்டாக அந்த சீட் லைன் 1 இன்ச் சீம் அலவன்ஸ் வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ சைட் ஜாயின் நம்ம நீட்டாக பண்ணியாச்சு. இது கூடவே சைடில் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸும் கொடுத்துக்கோங்க. இந்த குர்த்தாவில் நம்ம கேன்வாஸ் வச்சு நெக் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பிளேஸில் நம்ம ஹெம்மிங் பண்ணாமல் நெக்கை நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு டிப் இருக்குது. இதுதான் ஃபியூசிங் டேப். இந்த ஃபியூசிங் டேப்பை நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நெக் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ அயன் பண்ணிடணும். அயன் பண்ணும்போது ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி எடுங்க. பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு நல்லா ஸ்டிக் ஆகிடும். இதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம அயன் பண்ணி எடுத்தாச்சு. இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி ஹெம்மிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்லிட் ஃபினிஷிங். ஸ்லிட்டை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம சீட் ஏரியாவில் 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்தோம். அதை பாட்டம் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதில் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 1 இன்ச்சை அப்படியே ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மார்க்கிங் நமக்கு கரெக்டாக கிடச்சிடும். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் அந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அயன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணி அயன் பண்ணியிருக்க இந்த 1 இன்ச்சை 2 ஃபோல்டு பண்ணணும். 1/2 இன்ச்சாக 2 ஃபோல்டு பண்ணி இன்னொரு அயன் பண்ணிக்கோங்க. நாலு சைடுமே நம்ம இந்த மாதிரி அயன் பண்ணதுக்கப்புறம் கீழே பாட்டம்லேயும் இதே மாதிரி 2 ஃபோல்டு பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு இது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்லிட்டை ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ கரெக்டாக அந்த ஸ்லிட்டு பாயிண்ட்டுக்கிட்டேருந்து மேலே ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஸ்லாஷஸ் கொடுக்காம ஈஸியாக டர்ன் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் ஏதாவது உங்களுக்கு ஆல்டர் பண்ணனாலும் அதை ஈஸியாக பிரிச்சுட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அவுட்டர் எட்ஜஸை ஃபினிஷ் பண்ணணும், அப்புறம் இன்னர் எட்ஜஸை ஃபினிஷ் பண்ணணும். இப்போ அந்த ஸ்லிட் ஏரியாவில் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் டர்ன் பண்ணும்போது நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணுங்கள். இப்போ பின்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த அவுட்டர் எட்ஜ்லேயே ஸ்டிச் பண்ணலாம்.
ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சிங் கொடுக்கும்போது கீழே இருக்க டவுன் சைடையும் அதே மாதிரி கவர் பண்ணியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சைடுக்கு டர்ன் பண்ணுறதுக்கு கரெக்டாக நீடில் உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் சைடுக்கு மூவ் ஆகும்போது அந்த ஸ்லிட் பாயிண்ட்டை கரெக்டாக ஈவனாக மடித்து டர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ ஸ்லிட்டோட இன்னர் எட்ஜை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்தது இதே மாதிரி அவுட்டர் எட்ஜை நம்ம ஸ்டிச் பண்ணணும். டவுன் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டவுன் சைடில் இன்னொரு எட்ஜ் இருக்கு இல்லையா, அவுட்டர் எட்ஜ், அதுலேருந்து ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீடில் உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அடுத்தது அந்த ஸ்லிட் பாயிண்ட் கிட்ட வரும்போது கேர்ஃபுல்லாக நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சைடுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நீட்டாக ஸ்லிட்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம குர்தா ஸ்டிச்சிங் வீடியோ டீட்டெயில்டாக பார்த்தோம். நம்மக்கிட்ட 200+ பேட்டர்ன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் பேட்டர்ன் டிராஃப்டிங்லேருந்து ஸ்டிச்சிங் ஃப்ளோ சார்ட் வரைக்கும் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.